வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேந்திர சோழன் எப்படி கடல்ல படைக்கலத்தை செலுத்தி கொண்டு போய் நிறைய நாடுகளை கைப்பற்றினார். மலேசியா, ஜாவா இந்த மாதிரி இடங்கள்ல எப்படி கைப்பற்றினார் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆமையோட வழித்தடத்தை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி இவங்க கடல்ல பயணிச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அது என்ன ஆமை வழித்தடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமை பாத்தீங்கன்னா நிலத்துல விட்டீங்கன்னா ரொம்ப மெதுவா தான் போகும். இதே நீர்ல விட்டீங்கன்னா அதோட ஸ்பீடை நம்மளால பிடிக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக ஸ்பீடா போகக்கூடியது ஆமை. அப்ப ஆமைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல இருக்கிறப்ப அது ரொம்ப தூரம் அது நீந்தி போறது கிடையாது. கடலோட நீரோட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீரோட்டத்தை பயன்படுத்தி தான் பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் ஆமைகள் பயணிக்குது. அது எங்க பயணிச்சாலும் இனப்பெருக்கத்துக்கு மட்டும் தன்னோட இருப்பிடத்துக்கு இனப்பெருக்கம் செஞ்சுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே இந்த காலத்திலேயே நமக்கு தெரியல. ஆனா நம்ம ராஜேந்திர சோழன் அந்த காலத்திலேயே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆமையோட வழித்தடத்தை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம கடல்ல ரொம்ப தூரம் பயணிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கடல்லையும் பாத்தீங்கன்னா நீரோட்ட பகுதின்னு ஒரு பகுதி இருக்கும். எப்படி நிலத்தடிக்கு கீழே நீரோட்டங்கள் இருக்கோ அதே மாதிரிதான் கடல்லையும் பாத்தீங்கன்னா நீரோட்ட பகுதின்னு ஒரு பகுதி இருக்கும். இந்த பகுதி பாத்தீங்கன்னா ஆமைகள் தான் கரெக்டா பின்பற்றி போகும். அதுல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிதந்துகிட்டே இருந்தாலே போதும். அந்த நீரோட்டத்தின் மூலமா நம்ம எந்த ஒரு கப்பலா இருந்தாலும் சரி அது வழியா போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரிதான் ஆமைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த நீரோட்டத்தின் வழியாவே போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 போன்ற பகுதி அப்படின்னே சொல்லலாம். அப்ப காற்று எந்த பகுதியில வீசுது, இந்த காற்றோட ஈரப்பதம் எப்படி இருக்கு, இதை நம்ம சரியான வகையில செலுத்தினா எந்தெந்த பகுதிகளுக்கு எல்லாம் போலாம் அப்படிங்கிறத மிக துல்லியமா கணக்கிட்டு தான் ராஜேந்திர சோழன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு படைய அடுத்தடுத்த நாடுகளுக்கு கொண்டு போயிருக்காரு. கடல்ல வழி நடத்தி போன முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமைகள் அதோட வழித்தடத்தை பின்பற்றி தான் இவரும் போயிருக்காரு அப்படிங்கறதுதான் உண்மையா இருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கக்கடல்ல வடகிழக்கு காற்று அதிகமா வீசக்கூடிய அந்த காலகட்டத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிளம்பணும். அப்படி நம்ம அந்த புயல் காலங்கள்ல நம்ம கடல்ல பயணிச்சோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு ஆளாயிருவோம் அப்படிங்கிறது மிக தெளிவா தெரிஞ்சது. என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க கடல்ல பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பயணிக்கிறப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆமையோட அந்த டெக்னிக்கை இவங்க யூஸ் பண்றாங்க. அப்ப இந்த பகுதியில நீரோட்டம் என்பது இருக்கு. அப்ப இந்த பகுதியில நம்ம நீரோட்டத்துக்கு கொண்டு போய் நம்ம கப்பலை நிறுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த பகுதிக்கு அது போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரிஞ்சுதான் இவங்க என்ன பண்றாங்க, அந்த மாதிரி பல நாடுகளை கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. அந்த காலத்துல இருந்த ராஜாக்கள் இந்த மாதிரியான யுக்திகளை பயன்படுத்தி தான் நிறைய நாடுகளுக்கு படையெடுத்து போயிருக்காங்க அப்படிங்கறத ஒரு உண்மையான விஷயமா இருக்கு. நம்ம இதை யோசிச்சு பார்த்தோம்னா வெறும் சிம்பிள் கான்செப்ட் தான். ஒரு ஆமை எப்படி இப்ப கடல்ல பயணிக்குது, எப்படி இவ்வளவு தூரம் பயணிக்குது அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அதன் மூலமா நம்மளும் போனோம்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு நம்ம ராஜேந்திர சோழன் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம பாகுபலியிலாம் பார்த்திருப்போம், எப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா யோசிச்சு எதிரிகளை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமரேந்திர பாகுபலி அவர் இருக்காருல, அவர் பண்ணுவார்ல. அதே மாதிரிதான் கடைசியில மகேந்திர பாகுபலியும் அதே மாதிரியான ஒரு முயற்சியை பண்ணுவார்ல. அந்த மாதிரி அரசர்கள், நம்ம தமிழ் அரசர்கள் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த முறையில போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியா கடந்துடலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான ஒரு முறையை கையாண்டு போயிருக்காங்க அப்படிங்கறத உண்மை. இதை கேட்கிறப்ப நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. இந்த விஷயத்த கேள்விப்பட்டவுடன் உங்களுக்கு என்ன தோணும், அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.